அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு. எனக்கு என்னென்ன செல்வங்கள் கிடைக்குமோ, எதையெல்லாம் நான் சம்பாதிப்பேனோ அவை அனைத்தையும் அள்ளி உன்னுடைய பாதையிலே தர்மம் கொடுத்து விடுவேன். யா அல்லாஹ், எவ்வளவு காலம் என்னை நீ வாழ வைப்பாயோ வணக்க வழிபாடுகளை தவிர எதையும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்து சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியா செய்ய சொன்னா? நமக்கு சம்பாதிக்கிறாயா, சொத்துக்களை சேகரிக்கிறாயா, அதிலிருந்து 2.5% 2.5% ஜகாத்தாக கொடுத்து விடு. அதற்கு போக உன்னால் முடிந்தால் உன்னுடைய மனதினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கொஞ்சம் தான தர்மங்களையும் செய்து கொள். முழு வாழ்க்கையும் வணக்க வழிபாடுகளிலே கழிக்க வேண்டியது கிடையாது. ஒரு நாளைக்கு 5 முறை என்னை தொழுது கொள். என்னுடைய நினைவு வரும் பொழுது என்னை தஸ்பீஹ் செய்து கொள், திக்ர் செய்து கொள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு இலகுவான மார்க்கத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்தான். பாவி சொல்லுவான் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், ஒரு முறை என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பிவிடு. எல்லா காசு பணங்களையும் சொத்து சுகங்களையும் நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன். நல்ல அமல்களை தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே வாதிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், இல்லை, இதை விட லேசான ஒன்றைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ செய்யவில்லை, முடிந்தது. மேலும் இந்த பாவி சொல்வான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய மனைவிக்கு நான் சிரமப்பட்டேனே, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சிரமப்பட்டேனே, என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் சிரமப்பட்டேனே, என்னுடைய உற்றார் உறவினர்கள் சகோதரர்களுக்காக நான் சிரமப்பட்டேனே, அவர்களுக்கெல்லாம் இந்த வேதனையை பகிர்ந்து கொடுத்து விட்டு என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள். அல்லாஹ் அக்பர்.